வேண்டிக் கொள்கிறோம். Amen. Please be seated, my friends. அருமையானவர்களே, தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். You know that many translations are taking place in various places. பல்வேறு இடங்களிலே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்ப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அறிய வேண்டும். But those that do not belong, can't speak those languages, don't sit near those groups. அந்த மொழிகளை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் தயவு செய்து அந்த குழுக்களுக்கு பக்கத்திலே போய் உட்கார வேண்டாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். Now let us turn to the word of God at Matthew. தேவனுடைய வார்த்தையிலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புவோம். And the 10th chapter. 10ஆம் அதிகாரம். Matthew 10. மத்தேயு 10. Maybe you remember what you heard yesterday from Matthew 5. மத்தேயு 5லிருந்து நீங்கள் நேற்று கேட்டது ஞாபகம் இருக்கலாம். Be you therefore perfect, even as your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பரமபிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராயிருங்கள். Now the 10th chapter, please. 10ஆம் அதிகாரம் and verse 36. 36. And a man's foes shall be they of his own household. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. He that loveth father or mother more than me is not worthy of me. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And he that loveth son or daughter more than me is not worthy of me. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that taketh not his cross and followeth after me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that findeth his own life, his life shall lose it, and he that loseth his life for my sake shall find it. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். He that receiveth you receiveth me, and he that receiveth me receiveth him that sent me. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். He that receiveth a prophet in the name of a prophet shall receive a prophet's reward. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். And he that receiveth a righteous man in the name of a righteous man shall receive a righteous man's reward. நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். And whosoever shall give to drink unto one of these little ones a cup of cold water only in the name of a disciple, verily I say unto you, he shall in no wise lose his reward. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Now, my friends, அருமையானவர்களே, the theme of our evening's meeting is the counterfeit cross. போலியான சிலுவை என்பதே இந்த மாலை கூட்டங்களுடைய பிரசங்கங்களின் பொருளாய் இருக்கிறது. And now people have made the cross just a religious symbol or a sentimental symbol. ஒரு மத சின்னமாக அல்லது உணர்ச்சி வசத்தினாலே கொடுக்கக்கூடிய ஒரு சின்னமாக சிலுவையை மக்கள் செய்திருக்கிறார்கள். Some people wear a golden cross. சிலர் ஒரு தங்க சிலுவை அணிந்து கொள்கிறார்கள். But the cross ஆனால் சிலுவையோ
was never golden. ஒருபோதும் தங்கமானதாக இருந்ததில்லை. It was an cruel instrument of savage execution. காட்டுத்தனமான முறையிலே ஒரு மனிதனை கொல்லும்படியான ஒரு கொடூரமான முறையாக இருந்தது. So the actual Roman cross was not something beautiful. உண்மையிலே அந்த ரோம சிலுவையானது அழகான ஒன்று அல்ல. It was a prolonged, agonizing death. மிகுந்த வேதனையோடு கொடூரமாக கொடுக்கப்பட்ட கொலை செய்யும்படியான ஒரு காரியமாயிருந்தது. Full of bloodshed and gore. ரத்தம் சிந்தி குத்தப்பட்டு. Now, you know, we don't like the cross. நமக்கு சிலுவை இஷ்டமில்லை. Our natural inclination is to run from the cross. நம்முடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால் சிலுவை விட்டு ஓடி போக வேண்டும் என்பதே. But the Lord Jesus said, ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், He that followeth me, என்னை பின்பற்றுகிறவன் let him take up his cross. தன்னுடைய He சிலுவையை that taketh not his cross and followeth after me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. So the Lord expected his disciples to bear and to share in his cross. தன்னுடைய சிலுவை Although our part is by no means an atoning part. சிலுவை சுமந்து நாம் அதிலே பங்கு பெற வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அப்படி செய்வதானது ஏதோ பாவ பரிகாரத்துக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல. To him that overcometh will he give a crown, ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். which fadeth not away, அது மறைந்து போகாது. a crown of righteousness. நீதியின் கிரீடம் அது. Now, my friends, அருமையானவர்களே, before you receive that crown, you have to bear the cross. நீங்கள் அந்த கிரீடத்தை பெறும் முன்பாக சிலுவையை சுமக்க வேண்டும். And you know, today's Christianity இன்றைய கிறிஸ்தவ பக்தியானது is so devised that it neatly bypasses the cross. அந்த பக்தியானது சிலுவையை அப்படியே பக்கத்திலே கடந்து போகிற ஒன்றாய் இருக்கிறது. And we think we're all very good Christians. அப்படி இருந்தும் நாம் மிக நல்ல கிறிஸ்தவர்கள் என்று யோசித்துக் கொள்கிறோம். Now, Jesus said, இயேசு கூறினார், without taking up your cross and following him, உங்களுடைய சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றாத பட்சத்திலே you are not worthy of him. அவருக்கு பாத்திரன் அல்ல என்று அவர் கூறுகிறார். In other words, இன்னொரு வகையில சொல்லப்போனால் he expects all his disciples to bear the cross. தன்னுடைய சீஷர்கள் அனைவரும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறார். And he also defined what is the attitude, what is the mental frame which you will get when you take up the cross. சிலுவையை நீ சுமந்து கொள்ளும் பொழுது நீ எவ்விதமான மனப்பான்மையை பெற்றுக் கொள்வாய், என்ன வழியில செல்வாய் என்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். So the next verse tells us, அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது, he that findeth his life shall lose it. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். That is, he who runs away from the cross சிலுவையை விட்டு விலகி will ஓடுகிறவன் lose his life. தன்னுடைய ஜீவனை இழந்து போவான். He that loseth his life for my sake shall find it. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். So Jesus says, ஆகவே இயேசு சொல்கிறார், embracing the cross is the way to find your life. உன்னுடைய ஜீவனை கண்டுகொள்ளும்படியான மார்க்கம் என்னவென்றால் நீ போய் சிலுவையை அணைத்துக் கொள்ள வேண்டும். Completely at the opposite scale or end of our thinking.
நம்முடைய சுபாவமான மன சிந்தனையிலிருந்து இது நேர் எதிரான ஒரு பாதையா இருக்கிறது. Oh, maybe on Good Friday we think of the cross. ஒருவேளை நாம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவை குறித்து யோசிக்கலாம். But it has no bearing upon our present day living. ஆனால் இன்றைக்கு நாம் எவ்விதமாக ஜீவிக்கிறோம் என்பதற்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. So we live as we like, saying, I am saving my life. I am acquiring this, I am acquiring that. என்னுடைய ஜீவனை காக்கிறேன், நான் இதையும் அதையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சொந்த ஜீவியத்தை நடப்பிக்கிறோம். And success is measured today by affluence. இன்றைக்கு வெற்றியானது எந்த அளவுக்கு உனக்கு பொருள் இருக்கிறதோ அதை வைத்து அளவிடப்படுகிறது. So if you're a man with a few million, then you're supposed to have done pretty well. உனக்கு 10-20 லட்சங்களுக்கு மேலே இருந்தால் அப்பொழுது நீ வெற்றியுள்ளவன் என்று சிந்திக்கப்படுகிறது. But if you follow a path where you're not likely to gather some millions, சில லட்சமாக நீ சம்பாதிக்க முடியாத ஒரு வழியிலே நீ நடக்கிறவன் என்றால், everybody counts you, including your parents, count you to be a fool. உன்னுடைய பெற்றோர் உட்பட எல்லாரும் உன்னை குறித்து நீ முட்டாள் என்று யோசிக்கிறார்கள். Oh, see the way my son is wasting his life. தன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மகன் எப்படி வீணாக்குகிறான் பாருங்கள் See என்று the சொல்கிறார்கள். way my daughter is losing her opportunities, என்னுடைய her மகள் life. தன்னுடைய வாழ்க்கையினுடைய தருணங்களை எவ்விதமாக என்னுடைய மகள் போகவிட்டு வருகிறாள் என்று பாருங்கள் என்கிறார்கள். So ஆகவே what does Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? He that loseth his life for my sake என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவனோ shall save it, find it. அதை கண்டுகொள்வான், ரட்சித்துக் கொள்வான். How amazing. எவ்வளவு ஆச்சரியமானது. Losing, can it be living? இழந்து போகிறதுனாலே ஜீவிக்க முடியுமா? Losing, can it be winning? இழந்து போகிறது வெற்றியா இருக்க முடியுமா? That is what the cross does. சிலுவை அதையே சாதிக்கிறது. So அதனாலே when you look on the surface, நீ மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது, oh, the cross looks terrible. சிலுவையானது பயங்கர தோற்றம் அளிக்கிறது. How can I ever bear the cross? சிலுவை நான் எப்பொழுதும் எப்படி நான் சுமக்க முடியும் என்று அஞ்சுகிறாய். How can I lose this and lose that? இதை எப்படி இழக்க முடியும், அதை எப்படி இழக்க முடியும் என்று அஞ்சுகிறாய். But remember this. ஆனால் இதை ஞாபகம் வைத்துக்கொள். Jesus said, he is not worthy of me that who will not bear his cross and follow me. அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு கூறினார். What would make you and me worthy of Jesus? உன்னையும் என்னையும் இயேசுவுக்கு பாத்திரனாக செய்யக்கூடியது எது? Can I ever be worthy of Jesus? இயேசுவுக்கு பாத்திரனாக நான் எப்பொழுதாகிலும் இருக்க முடியுமா? Can I ever be worthy of his holy name? எப்பொழுதாகிலும் நான் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு உகந்தவனாக இருக்க முடியுமா? Can I ever be worthy of the price which he paid for my sinful soul என்னுடைய பாவமான upon the cross? ஆத்துமாவுக்காக சிலுவையிலே அவர் செலுத்திய இவ்வளவு பெரிய பலிக்கு நான் எப்பொழுதாவது தகுதியாக இருக்க முடியுமா? Listen, friends. அன்புள்ள கவனியுங்கள். I do not know if ever in my life I will be worthy of my precious Lord. என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதாகிலும் என்னுடைய விலையேறப்பெற்ற ஆண்டவருக்கு தகுதியுள்ளவனாக நான் இருப்பேனோ எனக்கு தெரியாது. Don't let anybody think that my labors or whatever I am doing makes me worthy of Jesus. என்னுடைய உழைப்புகள் அல்லது நான் செய்கிற இந்த காரியங்களோ இயேசுவுக்கு தகுதியுள்ளவனாக என்னை செய்கிறது என்று நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். He that taketh not up his cross and followeth me is not worthy of me. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Do you think you are bearing that cross which Jesus wants you to bear? நீ சுமக்க வேண்டும் என்பதாக இயேசு விரும்புகிற அந்த சிலுவையை நீ சுமக்கிறாயா? There is something very definite and unique
which Jesus has for every one of us. நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கொண்டிருக்கிற காரியமானது மிக விசேஷித்ததாக சிறந்ததாக இருக்கிறது. As a matter of fact, உண்மையிலே சொல்லப்போனால் you know, there is a very light-hearted attitude in life today. இன்றைக்கு வாழ்க்கை குறித்து மிக அலட்சியமான மனப்பான்மை மக்களுக்கு இருக்கிறது. Just have a good time is people's whole motto. மக்களுடைய முழு நோக்கமெல்லாம் எல்லாம் அனுபவி என்று சொல்கிறார்கள். And today I heard of a family. ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு கேள்விப்பட்டேன். And when I heard of the death of one of the young men, அவருடைய வாலிபர்களில் ஒருவன் இறந்து போனதை நான் கேட்டபொழுது I said to one of our brothers, why did he die? அவன் ஏன் செத்தான் How என்பதாக did he die? எப்படி இறந்தான் என்று ஒரு சகோதரரிடத்தில் கேட்டேன். He said he died of AIDS. எய்ட்ஸ் வியாதியினாலே மரித்தான் என்றார்கள். He lived a bad life. மோசமான ஜீவியம் செய்தான். And then he added, his father also died of AIDS. எய்ட்ஸ்னாலே அவனுடைய தகப்பனாரும் இறந்தார் என்று சொன்னார்கள். I felt very sad. மிகவும் விசனப்பட்டேன். Very sad. மிகவும் துக்கப்பட்டேன். Perhaps those are 2 AIDS deaths of people who have been in our meetings. நம்முடைய கூட்டங்களிலே வந்தவர்களிலே எய்ட்ஸ் வியாதியானாலே மரித்தவர்கள் இவர்கள் இருவர். I expect AIDS to be healed. எய்ட்ஸ் வியாதியும் குணமாக்கப்படும் என்பதாக நான் நம்புகிறேன். And we have been seeing a few cases being healed. ஒரு சில இவ்விதமாக வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படுவதை பார்த்திருக்கிறோம். I have no hesitation when I pray for AIDS patients. எய்ட்ஸ் வியாதியுள்ள மக்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு தயக்கம் ஏதும் கிடையாது. I am fully aware that there is no medical cure for them. மருத்துவ ரீதியிலே அவர்களுக்கு உதவி ஏதும் இல்லை என்பதை முழுவதும் நான் அறிந்திருக்கிறேன். And I do not ask by what cause they acquired it. எந்த காரணத்தினாலே இந்த வியாதி அவர்களுக்கு வந்தது என்றும் நான் கேட்பது கிடையாது. I don't, you know, there are various causes. பல்வேறு காரணங்கள் இதற்காக இருக்கிறது. But ஆனால் you see the kind of life that people are living today, இன்றைக்கு மக்கள் ஜீவிக்கிற அந்த ஜீவிய முறைமையானது when there are many advocates for distributing condoms to high school students. ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கு கருத்தடை சாதனங்களை விநியோகிக்க வேண்டும் என்பதாக அநேகர் சொல்லி வருகிறார்கள். And there are other protagonists, champions, who say even a 13-year-old, when she needs an abortion, need not tell her parents 13 வயது ஒரு பெண் or get parental consent. கருச்சிதைவு செய்ய வேண்டும் என்பதாக விரும்பும்போது அவளுக்கு பெற்றோருடைய அனுமதியோ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை என்பதாக சொல்லிக் கொள்கிற மக்களும் இருக்கிறார்கள். We are living in a world where sin has become very palatable and delectable. பாவமானது மிகவும் இனிமையான ருசியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக ஆகி இருக்கிற உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். The cross is the very opposite of this. ஆனால் சிலுவையோ இந்த நிலைமைக்கு நேர் எதிரான நிலைமையில் இருக்கிறது. And the mental attitude of most people is have a good time. பெரும்பாலான மக்களுடைய மனப்பான்மை என்ன? நல்ல சந்தோஷமான நேரத்தை கொண்டிரு என்பது. In fact, recently உண்மையிலே சொல்லப்போனால் சமீபத்திலே a new kind of greeting has come into vogue. It was not there as some years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இது இல்லை, ஆனால் இப்பொழுது இவ்விதமாக ஒருவர் வாழ்த்துகிறார்கள். I do not know what its origin is, whether it originated in Hollywood or Bollywood or some, gutter wood. ஹாலிவுட்டோ அல்லது பாலிவுட்டோ அல்லது சாக்கடை வுட்டோ எங்க ஆரம்பித்ததோ அது எனக்கு தெரியாது. Anyway, have fun. Have fun. களியாட்டு கொண்டிருங்கள். That is, if a man is going on a journey, ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போனால் have fun.
ஓ களியாட்டாய் சந்தோஷமாயிரு. You know, a cabman was driving me in Singapore. சிங்கப்பூர்ல ஒரு டாக்ஸி ஆள் என்னை காரோடு சென்றார். And he said to me, எனக்கு சொன்னார், how do you find the Singapore girls? சிங்கப்பூர் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். I had to tell him, நான் அவனுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. I have been a traveler all these years, இத்தனை ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறவன். but I have kept myself clean. ஆனால் என்னை நான் சுத்தமாக காத்து கொண்டிருக்கிறேன். Or Jesus kept me clean. அல்லது இயேசு என்னை சுத்தமாக காத்து வந்திருக்கிறார். Listen, my friends, நண்பர்களே கவனியுங்கள். what kind of world do we have today? நாம் இன்றைக்கு எவ்விதமான உலகத்தை கொண்டிருக்கிறோம்? A gutter. சாக்கடை. And people are dredging the gutter. மக்கள் இந்த சாக்கடையிலே இன்னும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். And the ones who dredge the gutter best are called celebrities. சாக்கடைகளை மிக அதிகமாக தோண்டுகிறவர்கள் தான் பெரிய புகழ் வாய்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். How terrible. எவ்வளவு பயங்கரமானது. Against this, இந்த சூழ்நிலையிலே we have the cross of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நாம் கொண்டிருக்கிறோம். Now the Lord Jesus Christ added to this in the 16th chapter. 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு இன்னும் கொஞ்சம் இதை 24 and 25. 24 25 Matthew 16:24 and 25. மத்தேயு 16 24 25லே ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கூட்டி இதை குறித்து கூறினார். Then said Jesus unto his disciples, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, if any man will come after me, let him deny himself, take up his cross and follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். For whosoever will save his life shall lose it, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். and whosoever will lose his life for my sake shall find it. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். Now you must always see in what context did Jesus say these words, because he was essentially repeating himself. இயேசு முன்னாலே சொன்னதையே மறுபடியும் திரும்பி சொல்கிறார். ஆனால் அவர் எந்த சூழ்நிலைகளிலே இதை விதமாக சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். It was soon after he rebuked Peter. பேதுருவை அவர் கடிந்து கொண்ட உடனே இப்படி சொன்னார். Peter took the liberty of rebuking the Lord when the Lord said that ahead of him was the cross. தனக்கு முன்னாலே சிலுவை இருக்கிறது, அதற்கு செல்ல வேண்டும் என்று இயேசு கூறிய பொழுது அப்படி அவர் செய்யக்கூடாது என்பதாக பேதுரு அவரை கடிந்து கொள்ள முயன்ற பொழுது இயேசு இப்படி சொன்னார். 21st verse. 21 Matthew 16. மத்தேயு 16. From that time forth began Jesus to show unto his disciples how he must go unto Jerusalem and suffer many things of the elders and chief priests and scribes, and be killed and be raised again the third day. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். Then Peter took him and began to rebuke him, saying, be it far from you, Lord, this shall not be unto you. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He turned and said to Peter, திரும்பி பேதுருவை பார்த்து, get you behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. Thou art an offense to me. நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். For thou savorest not the things that be of God, but those that be of men. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். That's
That's our present condition. நம்முடைய நவீன கால நிலைமை இதுதான். We know what the newspaper says. செய்தித்தாள் சொல்வது நமக்கு தெரியும். We know what the educationists say. படிப்பு அறிவு கொடுக்கிறவர்கள் சொல்வது தெரியும். We know what the politicians say. அரசியல்வாதிகள் சொல்வது தெரியும். But we don't know what God says. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரோ அது மாத்திரம் நமக்கு தெரியாது. So ignorant of God's holy word. தேவனுடைய பரிசுத்த வார்த்தை குறித்து அவ்வளவு அறியாமையில் இருக்கிற மக்கள் நாம். And even if we do know something of God's word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் நாம் அறிந்திருந்தாலும் கூட we don't savor it. We don't understand it. அதை நாம் ருசிக்கிறதில்லை, அதை நாம் விளங்கிக் கொள்கிறதில்லை. Thou savorest not the things that be of God, நீ தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறதில்லை, but those that be of men. மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். Look at that. பாருங்க, The turn of fashion, the change in different modish new inventions. புதிய புதிய முறையிலே மாறி வருகிற அந்த ஃபேஷன்கள். Some people are very aware of it. அதை குறித்து சிலருக்கு நன்றாக இந்த மாறுதல்கள் எல்லாம் தெரியும். They will tell you this is old fashioned. This collar is old fashioned. இந்த காலர் ஆனது பழைய ஃபேஷன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். Something else is outmoded. It is அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்துக்கு ஒவ்வாது என்று சிலதை குறித்து சொல்லுவார்கள். They understand the savor, the things of man. மனிதனுடைய காரியங்களை சிந்திக்க அறிய அவர்களுக்கு தெரியும். They don't savor the things of eternity. நித்தியத்தின் காரியங்களை சிந்திக்க அறிய அவர்களுக்கு தெரியாது. In other words, இன்னொரு வகையில சொல்லப்போனால் they savor what there is in the shops, in the clothiers. கடைகள், அந்த துணி கடைகளிலே இருக்கிறவைகளே இவர்களுக்கு தெரியும். But what is right ahead of them, eternity, they do not understand. ஆனால் தங்களுக்கு எதிரிலே இருக்கிற நித்தியத்தை குறித்து அவர்கள் ஒன்றும் அறியார்கள். You see how lopsided that is. அது எவ்வளவு தலைகீழான வழி பாருங்கள். They don't understand what is ahead. எதிரிலே இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. What is awaiting their future, அவர்களுடைய எதிர்காலத்திலே of their families. தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. Blinded people. குருடாக்கப்பட்ட மக்கள். Satan hath blinded their eyes. சாத்தான் அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டான். You know, we like to find a counterfeit cross. நாம் போலியான சிலுவையை கண்டுகொள்ள பார்க்கிறோம். A cross without self denial. சுய வெறுப்பு இல்லாத சிலுவை. Now suppose someone said to me, யாராவது என்னிடத்தில் இப்படி சொன்னால், and had convinced me, இதுதான் உண்மை என்று என்னை நம்ப செய்தால், well, just give way to all that you want to do. நீ என்னென்ன செய்ய விரும்புகிறாயோ உன் மனது சொல்கிறபடி எல்லாம் அதுக்கு இணங்கி கொடுத்து விடு. Have fun. நீ சந்தோஷமா எல்லாம் களியாட்டாயிரு. You know, friends, நண்பர்களே, how many people I would have wrecked. நான் How many lives எத்தனை மக்களை, எத்தனை ஜீவியங்களை நான் அழித்து போட்டவனாக இருந்திருப்பேன் தெரியுமா? I would have left a trail of sorrows and tears and disaster. நான் போன இடத்திலெல்லாம் அழிவையும் துக்கத்தையும் கண்ணீரையும் விட்டு சென்றிருப்பேன். Simply by giving way to my own pleasure. என்னுடைய சொந்த சிற்றின்பங்களை நாடுவதனால மாத்திரம். Not that anybody needed to tutor me. எனக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. There was no need for anybody to set a bad example before me. நான் இப்படி செய்ய முடியாக எனக்கு முன்பாக யாரும் தவறான மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. That was me. நானே அப்படிதான் இருந்தேன். And Jesus says, இயேசு சொல்கிறார், except a man deny himself. ஒரு மனிதன் தன்னை தான் வெறுத்து, Self. சுயம். Well, Peter apparently wanted the Lord Jesus Christ to be around with him. பேதுரு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட தனக்காக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கலாம். I do not know if they were convinced that politically Jesus Christ was going to rule over the land. ஒருவேளை அரசியல் ரீதியாக இயேசு கிறிஸ்து தேசத்தை ஆளப் போகிறார் என்று நம்பினார்களோ என்னமோ. Whatever it is, என்னமோ, he saw in this prediction
of Jesus something completely which he could not go with. இயேசு கிறிஸ்து Completely against இயேசு கிறிஸ்து தனக்கு his thinking. இவ்விதமாக சம்பவிக்க போகிறது என்று சொன்னபொழுது பேதுரு அதை கொஞ்சமும் தன்னால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே இருந்தான். Can you imagine Peter taking Jesus and saying, "No, you're not going to have that." பேதுரு இயேசுவை பிடித்து உலுக்கி நீர் இனிமே இப்படி செய்யக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்வதை நீங்கள் யூகிக்க முடிகிறதா? But that's exactly what he did. ஆனால் அவன் அப்படிதான் செய்தான். And the Lord Jesus replied, ஆண்டவராகிய இயேசு பதிலாக, "Get thee behind me, Satan." சாத்தானே எனக்கு பின்னாலே போ. Satan does not want you to bear the cross. நீ சிலுவை சுமப்பது சாத்தானுக்கு பிரியமில்லை. Satan may say, "Come on, have a good time." சாத்தான் நீ வந்து எல்லாவற்றையும் அனுபவி என்று உன்னை அழைக்கலாம். But you know that you're not having a very fine time anyway. ஆனால் நீ செய்கிற காரியங்களினாலே உனக்கு சந்தோஷம் நிகழ்வதில்லை என்பதை நீ அறிந்திருக்கிறாய். You know, some people are just oppressed by their own actions. சில மக்கள் தங்களுடைய சொந்த கிரியைகளினாலே ஒடுக்கப்படுகிறார்கள். The outcome of their own choices அவர்கள் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்வதனுடைய விளைவுகள் are too heavy for them to bear. அவர்கள் சுமக்க முடியாத பலுவானவைகள். What you sow, you reap. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். And what is it that people sow? What do மக்கள் எதை விதைக்கிறார்கள்? they generally sow the advice of their friends. பொதுவாக தங்களுடைய நண்பர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை விதைக்கிறார்கள். What a terrible thing. பயங்கரமான காரியம். I'm glad some of my friends never attempted to give me any of their wonderful advice. If they did, it was immediately thrown out of the window. என்னுடைய நண்பர்களிலே யாரும் இந்த அற்புதமான ஆலோசனைகளை எனக்கு கொடுக்க முயலவில்லை. அப்படி ஏதாவது கொடுக்க முயன்றால் உடனடியாக அதை நான் எறிந்தவன். So there was no way by which they made me sow their evil thoughts. அவர்களுடைய பொல்லாத சிந்தைகளை நான் விதைக்கும்படியாக அவர்கள் ஒருபோதும் செய்ய முடியவில்லை. But how much pain it gives me. ஆனால் இது எனக்கு எவ்வளவு வேதனை தருகிறது. When I see parents sowing evil thoughts. பெற்றோர் பொல்லாத சிந்தனைகளை விதைப்பதை பார்க்கும் பொழுது, Parents turning children away from the cross. பெற்றோரே பிள்ளைகளை சிலுவையை விட்டு மறுபக்கம் திருப்புவதை பார்க்கும் பொழுது, You want your child to live? உன்னுடைய பிள்ளை ஜீவிக்க நீ விரும்புகிறாயா? Jesus tells us how. எப்படி என்று இயேசு நமக்கு போதிக்கிறார். He that loseth his life தன்னுடைய shall ஜீவனை save it. தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். But he that saveth his life shall lose it. தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான். See, many people think, அநேகர் என்ன யோசிக்கிறார்கள்? oh, we are saving ourselves. We are going to make a big success of our நாம் life. நம்மையே காத்துக்கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகவும் வெற்றியுள்ளதாக செய்ய போகிறோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். I want to tell you, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், there is no success outside of the cross. சிலுவைக்கு புறம்பே வெற்றி ஏதும் கிடையாது. Whatever success you may think you have acquired will turn into ashes. நீ எதையெல்லாம் வெற்றியாக பெற்றுக்கொண்டாய் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் சாம்பலாக முடியும். Do you know the phrase from Isaiah? ஏசாயாவில் இருக்கிற பதம் உங்களுக்கு தெரியுமா? He feedeth on ashes. அவன் சாம்பலை மேய்கிறான். You will feed on ashes. நீ சாம்பலை மேய்வாய். You know, I can tell anybody, யாருக்கு நான் இதை சொல்ல முடியும்? you know, if my lodging place, you know, I lodge in several places. எத்தனையோ இடங்களுக்கு போய் ஏதோ இடங்களிலே நான் தங்குகிறேன். But anyway, my room or bedroom or whatever, என்னுடைய if it burns down, அது அப்படி எரிந்து போனால் I don't care. எனக்கு கவலை இல்லை. Give me my Bible. என் பைபிளை மாத்திரம் கொடுங்க. Let the other things go. மற்றவைகள் போனால் பரவாயில்லை. My dear friends, அருமையானவர்களே, there is no real fulfillment without the cross. சிலுவை இல்லாமல் எந்த விதத்திலும் பூரணமான சந்தோஷம் வர முடியாது.
And the devil's device is to keep you from the cross. பிசாசுனுடைய வழி உன்னை சிலுவையை விட்டு விலக்கி வைப்பதே. This is a hard way, this is a narrow way, this is a tough route to take. நீ செல்லும்படியான இந்த வழியானது கடினமானது, மிக குறுகிய கஷ்டமான பாதை, இது வேண்டாம். You better find an alternative. இதற்கு பதிலாக வேற மார்க்கத்தை நீ கண்டுகொள் என்று சொல்லுவான். My friend, do you think you'll find a better alternative than the perfect will of God? தேவனுடைய To பரிபூரண the perfect will of God? தேவனுடைய பரிபூரண சித்தத்தின் அந்த மார்க்கத்துக்கு மாறாக நீ வேற மார்க்கத்தை நீ கண்டுகொள்ள முடியுமா? No. இல்லை. There is no better way. வேற மேலான மார்க்கம் இல்லை. Now in the early church, ஆதி சபையிலே you know the covenant that God had made with Abraham ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த அந்த உடன்படிக்கை, when God said, this shall be a mark of this covenant, circumcision. இந்த விருத்த சேதனமானது இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கும் என்பதாக ஆண்டவர் சொன்ன பொழுது, So turn to Galatians 5th chapter. கலாத்தியர் 5. And therefore people leaned heavily on this Abrahamic covenant. அதனாலே இந்த ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையின் அறிகுறியோ இதை அவர்கள் அதிகமாக சார்ந்திருந்தார்கள். Now இப்பொழுது we are told in the 6th chapter, 5th chapter, 11th verse, 5:11 கலாத்தியர் 5:11. 5:11. And I, brethren, if I yet preach circumcision, why do I yet suffer persecution? சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? Then is the offense of the cross ceased. அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. Do you see? The offense we want somehow, bearing the cross we find to be very irksome, very hard. சிலுவை சுமப்பது கடினமான காரியம், மிக கஷ்டமான காரியம் என்று பார்க்கிறோம். Let me tell you, உங்களுக்கு இதை நான் சொல்லட்டும். I have borne the cross doing God's will தேவனுடைய from சித்தத்தை the செய்து days of my youth. என்னுடைய வாலிப நாட்களிலிருந்து தேவ சித்தம் செய்து நான் இந்த ஆண்டவருடைய சிலுவை சுமந்து வந்திருக்கிறேன். Did I find bearing the cross hard? சிலுவை சுமப்பது எனக்கு கடினமாக இருந்திருந்ததா? Let me tell you. நான் உங்களுக்கு இதை சொல்லட்டும். For my burden is light, my yoke is easy and my burden light, said Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். So, ஆகவே did I find it to be different? இது வித்தியாசமாக நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டேனோ? No. இல்லை. Don't think I am some super saint. I am not. நான் ஏதோ ஒரு அசாதாரணமான பரிசுத்தவான் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. But ஆனால் what Jesus said is true. இயேசு சொன்னது மெய்யாக இருக்கிறது. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்னாலே there was a boy, a Hindu boy, who saw this vision in one of the revivals that broke out. எழுப்புதல்கள் ஒன்றிலே ஒரு இந்து பையன் இந்த தரிசனத்தை கண்டார். And the Lord spoke to him. ஆண்டவர் அவனோடு பேசினார். And this is what he said. அவன் சொன்னது இதுதான். Bear the cross. சிலுவை சுமந்து செல். For the cross will bear you. சிலுவை உன்னை சுமந்து செல்லும். How true that is. அது எவ்வளவு மெய்யான வார்த்தை. We think we are bearing the cross. No. நாமே சிலுவை சுமக்கிறோம் என்று யோசிக்கிறோம், அது அல்ல. On the other hand, அதற்கு மாறாக the cross begins to bear you. சிலுவையானது உன்னை சுமக்க ஆரம்பிக்கிறது. The burdens are lifted at Calvary. கல்வாரி அண்டை உன்னுடைய பாரங்கள் தூக்கப்படுகின்றன. Here, இங்கே the people of Jewish origin, when they came to the church, யூத when சமயத்தினர் they were converted, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பொழுது
They wanted to cling on to circumcision. அவர்கள் அந்த விருத்த சேதனத்தை இன்னும் பற்றிக் கொண்டிருக்க விரும்பினார்கள். Because ஏனென்றால் if they trusted only the cross, சிலுவை மாத்திரம் அவர்கள் நம்பினால், oh my, they would be an offense to the whole community. அவருடைய ஜனத்தார் எல்லாருக்கும் அவர்கள் பெரிய இடரலாய் இருப்போம் என்று அஞ்சினார்கள். Today, இன்றைக்கு you know, there are some governments in India இந்தியாவில் சில அரசாங்கங்கள் உண்டு which have legislated against God himself. கடவுளுக்கு விரோதமாகவே அவர்கள் சட்டங்களை இயற்றி இருக்கிறார்கள். Let them legislate against idols. விக்கிரகங்களுக்கு விரோதமாக சட்டம் இயற்றட்டும். That will pass muster. அது பரவாயில்லை, சரிதான். But ஆனால் when you legislate against the living God, ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக நீ சட்டத்தை இயற்றும் பொழுது you're doomed to fail. நீ நிச்சயமாக தோல்வி அடைவாய். அந்த கோபாக்கினை உன் மீது இருக்கிறது. And you're inviting your own destruction. உன்னுடைய சொந்த அழிவை நீ வரவேற்கிறாய். So, ஆகவே when somebody says no conversion, யாரும் மதம் மாற்ற கூடாது என்பதாக யாராவது சொன்னா, what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? All right, no superficial change of religion. மேலிருந்த வாரியாக மதம் மாற்றுவது வேண்டாம். சரி. No inducements offered to turn people away from Hinduism. இந்து மதத்திலிருந்து ஒருவனை மாற்றும்படியாக அவனுக்கு ஏதாவது பொருளை கொடுத்து அவனை கர்ச்சிக்க கூடாது. சரிதான். Well, there are some people who are guilty of offering some inducements. சில மக்கள் இவ்விதமாக மக்களை ஒருவேளை மக்களை கவர்ச்சிக்கும்படியாக விதமாக இதை தருகிறேன் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். தவறுதான். If I ever met them, I would call them a bunch of evil people. அப்படிப்பட்டவர்களை நான் எப்பொழுதாவது சந்தித்தால் அவர்கள் ஒரு துன்மார்க்கமான குழு என்பதாக தான் அழைப்பேன். But ஆனால் who can stop God from changing the hearts of sinners? பாவிகளுடைய இருதயங்களை மாற்றாத தேவன் மாற்றாதபடி அவரை தடுக்கக்கூடிய மனிதன் யார்? Who can legislate against the handiwork of God? தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாக சட்டம் இயற்றக்கூடியவன் யார்? No one. யாரும் முடியாது. If anybody in the height of their folly attempts it, தன்னுடைய மதியனத்தின் உச்ச கட்டத்திலே ஒரு மனிதன் எவனாவது இப்படி செய்ய முயற்சித்தால், the end of their lives will show the real story. உண்மையான கதை என்பதை அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு வெளிப்படுத்தும். I am not cursing anybody, யாரையும் நான் சபிக்கவில்லை. but I am only stating a historic fact. சரித்திரபூர்வமாக நடந்து வந்திருக்கிற சத்தியத்தை மாத்திரமே சொல்லுகிறேன். My business is to bless those very people, என்னுடைய வேலையானது அந்த மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டியது. that God will open their eyes to see the cross. சிலுவையை காணும்படியாக தேவன் தாமே அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக. But ஆனால் this religious observance of circumcision இந்த விருத்த சேதனம் என்கிறதான மத சம்பந்தமான இந்த ஆச்சாரமானது was held in such regard and esteem எவ்வளவு அதிகமாக that nothing should dislodge it. அவர்கள் எந்த அளவுக்கு இதை மதித்தார்கள் என்றால் எதுவும் இதை கலைக்க விட மாட்டார்கள். Now comes the covenant through the blood. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே வந்த உடன்படிக்கை இருக்கிறது. Now comes the covenant through Jesus. இயேசுவின் மூலமாக வருகிற உடன்படிக்கை இப்பொழுது இருக்கிறது. And it appeared to be very hard for some people to choose. சில மக்கள் இந்த ரெண்டின் மத்தியிலே ஒன்றை தெரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. Are we going to renounce all our former practices, நம்முடைய முன்னான வழிமுறைகளை எல்லாம் நாம் விட்டுவிட போகிறோமா? விருத்த சேதனம் உட்பட. Are we going to embrace only the cross? சிலுவையை மாத்திரம் நாம் தழுவ போகிறோமா? This cross brings with it an offense. இந்த சிலுவையானது தன்னோடு கூட ஒரு இடரலை கொண்டு வருகிறது. People are going to despise us. மக்கள் நம்மை அவமதிக்க போகிறார்கள். So how we will have both? அப்படியானால் சரி, நாம் ரெண்டையும் வைத்திருப்போமா? We cannot completely put all our eggs in the cross. நாம் நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் சிலுவையின் மீதே முழுவதும் வைக்க முடியாது. Here is St. Paul speaking to such people. பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட மக்களிடத்திலே பேசுகிறார். Now if you turn to the 6th chapter, 12 and 14. 6, 12, 14.
If as many as desire to make a fair show in the flesh, they constrain you to be circumcised, only lest they should suffer persecution for the cross of Christ. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். Do you see this? பார்த்தீர்களா? To save, escape persecution துன்பப்படாதபடிக்கு, for the cross of Christ. சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு. What is the kind of persecution that people normally face? பொதுவாக மக்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் என்ன? Sometimes naturally you are beaten. சில சமயத்திலே நீ அடிக்கப்படுகிறாய். My grandfather was tied to a tree and beaten. என்னுடைய தாத்தா ஒரு மரத்திலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டார். You know, there are worse persecutions that people have suffered. இதைவிட மோசமான உபத்திரவங்களை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். But ஆனால் one of those very painful things is social ostracism. ஆனால் அதிலே மிக கஷ்டமான காரியங்களில் ஒன்று சமுதாயமானது உங்களை ஒதுக்கி வைத்து விடுவது. When society says, no, we won't have anything to do with this person. இந்த மனிதனோடு இனிமேல் சம்பந்தம் கலவ மாட்டோம் என்று அந்த சமுதாயம் சொல்லி ஒதுக்குகிறது. We like to be big people before the eyes of others. நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பெரிய மக்களாய் காட்சியளிக்க விரும்புகிறோம். My dear people, என் அருமையான மக்களே, that is a very real temptation. அது ஒரு பெரிய சோதனை தான். To back down and acknowledge that we have sinned. நாம் பாவம் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு காரியமானது. Even confession. பாவ அறிக்கை செய்வதும். Oh, it is an offense to many people. அநேக மக்களுக்கு அது இடரலாய் இருக்கிறது. Oh, you're humiliating yourself. ஓ, நீ உன்னையே நீ அவமானப்படுத்துகிறாய் என்கிறார்கள். You're not that bad. நீ அவ்வளவு மோசமானவன் அல்ல. Listen. கவனிங்க. What does the Bible say? பைபிள் என்ன சொல்கிறது? The heart is desperately wicked and deceitful above all things. எல்லாவற்றுக்கும் மேலாக வஞ்சனை உள்ளதாக, அது மகா துன்மார்க்கமானதாக இருதயம் இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. And the devil tells you and society tells you you're not so bad. பிசாசோ அல்லது உலகமோ சமுதாயம் நீ அவ்வளவு மோசமானவன் அல்ல என்று சொல்கிறது. You don't need to confess anything to anybody. You're fine. நீ யாரிடத்திலும் எதையும் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லாம் நன்றாக தான் இருக்கிறாய் என்கிறார். You know, some people have held it against us that we teach people to go put things right, confess, come true, come straight. மக்கள் சென்று தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை தாழ்த்தி தங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுவதை அநேகர் எதிர்க்கிறார்கள். They think, oh, it's not necessary. அது அவசியம் அல்ல என்று யோசிக்கிறார்கள். My dear friend, it's only natural justice. அருமையானவர்களே, இது இயற்கையாக இருக்க வேண்டிய நியாயமான காரியமே. You have hurt somebody, you have broken somebody's heart. யாருக்கு விரோதமாக ஏதோ செய்தாய், யாருடைய இதயத்தை நீ உடைத்தாய். A wife or a husband. கணவனோ மனைவியோ. You need to ask pardon. நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். There should be no hesitation there. அங்கே தயக்கம் வேண்டியதில்லை. There should be no quibbling there. அங்கே இதையும் நீ வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. Now, anything that bypasses the cross, சிலுவை மார்க்கத்தை விட்டு விலகி போகிற எந்த வழியாகிலும், oh, seems highly acceptable. ஓ, அதிகமாக கவர்ச்சியாய் காணப்படுகிறது. See how many times people tell you, okay, if you want to follow Jesus, do so. சரி, நீ இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நீ பின்பற்று என்று. But why do you want to be baptized? ஆனால் நீ ஏன் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறாய்? Why do you want to go to the church? Fine, go. ஓ, நீ ஆலயத்துக்கு போக விரும்பினால் போ, சரிதான். But ஆனால் you don't need to follow Jesus 100%. நீ 100% இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையே என்கிறார்கள். Oh, you can do these things also. ஓ, இதையும் கூட நீ சேர்த்து செய்து கொள்ளலாமே. You can worship our family deities. நம்முடைய குல தெய்வங்களை நீ வணங்கலாம். You can join us in our observances. நம்முடைய களியாட்டுகளிலே நீ கலந்து கொள்ளலாம். Well.
That is where the cross divides. அது அங்கேதான் சிலுவையானது பிரிக்கிறது. The offense of the cross cannot be discarded. சிலுவையினுடைய இடறுதலானது அதை நீ நீக்க முடியாது. There is an offense. அங்கே இடறுதல் இருக்கிறது. Some people hate Jesus without a cause. முகாந்திரம் இல்லாமல் சிலர் இயேசுவை பகைக்கிறார்கள். அது உண்மையே. I say to people, நான் மக்களுக்கு சொல்கிறேன், why do you hate நீ Jesus? ஏன் இயேசுவை வெறுக்கிறாய்? What did he do against you? அவர் உனக்கு விரோதமாக செய்தது என்ன? He sent men who loved you, served you, and they established the first educational colleges or schools and hospitals and leprosariums. உன்னை நேசித்து உன்னை சேவித்து முதலாவது பள்ளிகளை கல்லூரிகளை இந்த குஷ்டரோகிகளை கவனிக்கும்படியான இடங்களை பராமரிக்கிறவர்கள். They buried their sons and daughters. தங்களுடைய குமார குமார்த்திகளை இவர்கள் இங்கே அடக்கம் பண்ணினார்கள். Which religion has produced such people? அப்படிப்பட்ட மக்களை எந்த மதம் உருவாக்கி இருக்கிறது? They bore the cross. அவர்கள் சிலுவையை சுமந்தார்கள். And the cross led them into those glorious exploits. அந்த சிலுவையானது இந்த மகிமைகரமான சாதனைகளை இவர்கள் செய்யும்படியாக நடத்திட்டு. What is so big about acquiring a lot of money? நிறைய பணம் சம்பாதிப்பதிலே பெரியது என்ன? Nothing. ஒன்றுமில்லை. It is a form of madness. ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம் அது. How much money can I use? எவ்வளவு பணத்தை நான் உபயோகிக்க முடியும்? You want me to go to your shops and keep buying this and that and wasting my time? உங்களுடைய கடைகளுக்கு சென்று இதையும் அதையும் வாங்கி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க வேண்டுமா? Or do you want me to go trying out all the fine dishes in the restaurants? அங்க ஹோட்டல்களில் இருக்கிற நல்ல நல்ல சாப்பாடுகளை எல்லாம் போய் நான் சாப்பிட்டு ருசி பார்க்க வேண்டுமா? So that I should die early? நான் சீக்கிரமாக மரித்து போக? My dear friends, அருமையான மக்களே, how much does a man need anyway? ஒரு மனிதனுக்கு என்னதான் வேண்டும்? It is amazing when you have a contented heart. திருப்தியுள்ள இருதயத்தை நீ கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. But ஆனால் the Bible tells me பைபிள் எனக்கு சொல்லுவதாவது that in the last days கடைசி நாட்களிலே perilous times will come. மிகவும் கடினமான நாட்கள் வரும். And men will be lovers of their own self. மனிதர் சுய பிரியராய் இருப்பார்கள். The next quality mentioned is covetous. பொருளாசை உள்ளவர்களாகவும். So, ஆகவே with self தற்பிரியராயும் can never be satisfied. ஒருபோதும் சுயம் திருப்தி செய்யப்பட முடியாது. So you covet this, you covet that. ஆகவே இதை அதை இச்சிக்கிறாய். You know, friends, அருமையானவர்களே, when I see the way some people are acquiring big degrees, பெரிய பெரிய பட்டங்களை பெறுகிறவர்களுடைய வழிகளை நான் பார்க்கும் பொழுது, now I am only sorry for them because they don't have that mental maturity to handle those big paying jobs. பெரிய வேலைகள் சம்பளமுள்ள வேலைகள் அவர்களுக்கு வரும்போது அதிலே நிலவரமாய் இருக்கக்கூடிய மன முதிர்ச்சி அவர்களுக்கு இல்லை. You know, when you don't have the mental maturity மன முதிர்ச்சி உனக்கு இல்லாத to பொழுது, be a medical doctor, ஒரு மருத்துவ டாக்டராக இருக்க, what will you do? நீ என்ன செய்வாய்? You put a lot of suffering upon your patients. உன்னுடைய பிணியாளிகள் மீது அதிகமாக துன்பத்தை நீ போடுவாய். You will treat them like a mechanic treats some of these machines which he repairs. ஒரு மெக்கானிக் ஏதோ மெஷின்களை ரிப்பேர் பண்ணும்போது அதை எப்படி நடத்துவானோ அதே போல மக்களை நீ நடத்துவாய். Because ஏனென்றால் you have a covetous heart. பொருளாசையான மனது உனக்கு இருக்கிறது. When you have a covetous heart, பொருளாசையான மனது உனக்கு இருக்கும் பொழுது, you can't be a proper doctor. நீ சரியான விதமான ஒரு மருத்துவனாக இருக்க முடியாது. When you have a covetous heart, பொருளாசையான இருதயம் உனக்கு you இருக்கும் பொழுது, can't be a proper engineer. சரியான ஒரு என்ஜினியராக நீ இருக்க முடியாது. When you have a covetous heart, நீ பொருளாசையான இருதயம் when கொண்டிருக்கும் பொழுது, you can't be a proper husband. சரியான கணவனாக இருக்க முடியாது. When you have a covetous heart, பொருளாசையான இருதயம் இருக்கும் பொழுது, you can't be a proper mother. சரியான தாயாக நீ இருக்க முடியாது. Then what do you want to be? அப்படியானால் நீ என்னவா இருக்க விரும்புகிறாய்? A danger to yourself and to those around you. உனக்கும் உன்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் நீ அபாயமாய் இருப்பாய்.
When you run from the cross, சிலுவை அண்டையிலிருந்து நீ ஓடும் பொழுது you're going to lose yourself. நீ உன்னையே இழந்து போவாய். You're going to lose the best in life. வாழ்க்கையிலே சிறந்ததை நீ நஷ்டப்படுத்திக் You're கொள்வாய். going to lose your family. உன்னுடைய குடும்பத்தை நீ நஷ்டப்படுத்திக் கொள்வாய். The way of the cross leads home. சிலுவையினுடைய வழியானது வீட்டுக்கு உன்னை அழைத்து செல்கிறது. There is no way that leads home but the way of the cross. சிலுவை மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கமும் நீ சென்றடைய வேண்டிய உன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்லாது. My dear people, அருமையான மக்களே, escaping or bypassing or negating or counterfeiting the cross, சிலுவையினுடைய மார்க்கத்தை விட்டு வழி விலகி போவதோ அல்லது போலி சிலுவை உருவாக்கிக் கொள்வதோ what a dreadful thing. எவ்வளவு பயங்கரமான காரியம். Just think of this. இதை யோசித்து பாருங்க. If as a fellowship, ஃபெலோஷிப்பாக, a church சபையாக, or a fellowship, ஃபெலோஷிப்பாக, wherever you are எங்க இருந்தாலும் in the world, உலகத்திலே just think that you're veering a few degrees away from the cross. சிலுவை விட்டு கொஞ்சம் நீங்கள் வழி விலகி செல்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்வோம். My father used to say, அப்பா சொல்லுவதுண்டு, one day ஒரு நாள் a sudden storm overtook him as he was praying on an open beach. ஒரு திறந்த பீச்சில் போய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு புயல் ஆரம்பித்தது. And the rain began beating into his face so hard. என்னுடைய அப்பாவுடைய முகத்திலே வேகமாக அந்த மழை தண்ணீர் விழுந்தது. So what did he do? ஆகவே என்ன செய்தார்? He started running away from the waves. அந்த அலைகளிலிருந்து அவர் ஓட பார்த்தார். And he just veered a little so that the rain did not beat full in his face. அந்த மழை தண்ணீர் நேராக தன்னுடைய முகத்திலே அடிக்காதபடிக்கு கொஞ்சம் முகத்தை திருப்ப பார்த்தார். Just a little angle. கொஞ்சம் தான் திரும்பினார். And then after a while, கொஞ்ச நேரத்திலே he opened his eyes. கண்ணை திறந்து பார்த்தார். And what did he see? என்ன பார்த்தார்? He was running right into the waves. அலைகளுக்கு நேராக தான் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். Just a little angle, கொஞ்சம் தான் திரும்பினார். a little deflection, கொஞ்சம் திரும்ப வேண்டியிருந்தது. and it brought him round in a circle back into the waves. அவர் சுற்றி மறுபடியும் அலைக்குள்ளே பிரவேசித்தார். Do you know, my friends? நண்பனே, உனக்கு தெரியுமா? Are you avoiding the cross? நீ சிலுவை தவிர்க்க பார்க்கிறாயா? There is no way in which by avoiding the cross you can be happy. சிலுவையை தவிர்த்து நீ சந்தோஷமாய் இருக்கும் மார்க்கம் ஏதும் கிடையாது. Last of all, கடைசியாக please turn to Philippians 3rd chapter பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் and the 18th verse. 18. For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். He is weeping, அவர் அழுகிறார். whose end is destruction, அவர்களுடைய முடிவு அழிவு, whose God is their belly, அவர்களுடைய தேவன் வயிறு, whose glory is in their shame, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே, who mind earthly things. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். You know the concerns that weigh heavily upon people's minds? மனிதருடைய மனதிலே பாரமாய் அவர்களுக்கு இருக்கிறவை என்ன தெரியுமா? They are not eternal concerns. நித்தியமான கவலைகள் அல்ல. You know, I find it very, very hard to relate to anybody whose concerns are just earthly. ஒருவருடைய கவலைகள் எல்லாம் பூமிக்கு அடுத்ததாக இருக்கும்போது அவனோடு நான் நல்ல உறவை கொண்டிருப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது. I just don't find anything common. எங்கள் மத்தியிலே எதுவும் மையமாய் ஒன்றும் இருப்பதை நான் பார்ப்பதில்லை. Who mind earthly things. பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். That's all. அவ்வளவுதான். Eternity does not figure at all. நித்தியமானது அங்கே அவர்கள் நினைவிலே இல்லை.
The cross does not figure in their thinking. அவருடைய சிந்தனையிலே சிலுவை இல்லை. But my friends, ஆனால் என் நண்பர்களே, this very night, இந்த இரவிலே let us turn from our willful ways நம்முடைய சுயசித்தமான வழிகளை விட்டு திரும்புவோம். and embrace the cross, சிலுவையை தழுவுவோம். because the cross will bear you home. ஏனென்றால் சிலுவை உன்னை வீட்டுக்கு சுமந்து செல்லும். Let us pray. ஜெபம் செய்வோம். Let us tell God,